தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். ரொம்ப கொடூரமான காயங்கள், ஒரு 7 காயங்கள் இருக்குது. அதில் 4 காயங்கள் வந்து தனித்தனியாகவே மரணத்தை விளைவிக்க போதுமான காயம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், வேற எங்கேயோ யாரோ கொலை பண்ணிட்டாங்க, கொண்டு வந்து கரும்புகாட்டுக்குள்ளே போட்டுட்டாங்க, அதனால் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு அவங்க மேலே நீங்கள் குற்றம் நிரூபித்ததாக சொல்ல முடியாது அப்படின்னு வாதம் வைக்கிறார். ரொம்ப திறமையான வாதம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த இடத்துல தான் இறந்தான் அப்படின்றது எப்படி நிரூபிக்கிறது? அது நிரூபணம் வேணும் இல்லையா? குப்புறப்படுத்திருக்குது, பணம் வந்து குப்புற கிடக்குது. இடது கை வந்து ஒரு கரும்பை பிடிச்சிருக்கு. உயிரோடு இருக்கும்போது தான் பிடிக்க முடியும், இறந்து போயிட்டால் பிடிக்க முடியாது. செத்து போனதுக்கப்புறம் பாடியை கொண்டாந்து இங்கே போட்டிருந்தா இந்த கை இப்படி பிடிச்சிருக்க முடியாது. வக்கீலோட வாதம் இதில் அடிபட்டு போகுது. வெளியில் யாரோ கொண்டுட்டு இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னு சொல்கிற வாதம். இவங்க துரத்திட்டு போனப்போ குத்துனதுனால கரும்பு காட்டுக்குள்ளே தான் குத்திருக்காங்க, அங்கே தான் அவன் இறந்து போனான் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வர முடிஞ்சிச்சு. அதனால் 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை, 3 பிரதர்ஸுக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தேன் அந்த கேஸில். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். நீதியின் கதைகள் இந்த நிகழ்வில் நம்ம பார்க்குறது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தாங்கள் பணியில் இருந்த பொழுது வழங்கிய தீர்ப்புகள், வித்தியாசமான வழக்குகள், அதை எப்படி கையாண்டாங்க, எப்படி தீர்ப்பளித்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ.கே. ராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடைசியாக 2 முறை சொன்னது நல்லா போயிருந்தது, வியூவர்ஸ்கிட்டையும் நல்ல வரவேற்பு இருந்தது. நீங்கள் சொன்ன 2 வழக்குகள் அதே போல் சுவாரஸ்யம் குறையாமல் ஏதாவது இருக்குதா? எனக்கு நிறையா இருக்குது. அது மாதிரி சொன்னோன்னா நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமானதை மாத்திரம் தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன். ரொம்ப முக்கியமானதுன்ற நான் நினைக்கிறத சொல்லிட்டு வரேன். அந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து நான் மதுரையில் இருந்தப்போ ஒரு வழக்கு நடந்துச்சு. நிறையா வழக்கு நடந்துச்சு, அதில் இது ஒன்று. ஒரு நாள் காலையில் ஒரு சுமார் 10-10:30 மணி இருக்கும். ஒரு 22 வயசு ஒரு பையன். அந்த பையன் தோட்டத்தில் ஏர் உழுதுட்ருக்கான். ஏர் உழுதுட்டுருக்கிறப்ப அவங்க அம்மா வந்து அவனுக்கு சாப்பாடு கொண்டு வருது. வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வரும்போது ஏர் உழுதை நிறுத்திட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ ரிக்ஷா வருது, தூரத்துலேருந்து வருது. அதுலேருந்து 3 பேர் இறங்குறாங்க. 2 பேர் பிரதர்ஸ், அண்ணன் தம்பிங்க. ஒருத்தன் அப்போ அந்த அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கான்ஸ்டபிள் போலீஸ்காரர். 3 பேர் இறங்கி கையில் கத்தியோட சத்தம் போட்டுட்டு வராங்க. கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வந்து சைக்கிளில் ஒருத்தர் வராரு. 3 பிரதர்ஸ் வராங்க. கூட ஒரு 4 பேர் மொத்தமாக வராங்க முதல்ல. அப்புறம் இன்னொரு போலீஸ்காரர் சைக்கிளில் வராரு. இதுங்க வந்தோடனே இவங்க சத்தம் போட்ட உடனே அவங்க வர்றதை பார்த்தோன்னே இந்த பையன் வந்துச்சு பயந்து ஓடுறான். பக்கத்தில் கரும்பு காடு இருக்குது. கரும்பு காட்டில் தண்ணி பாய்ச்சிட்ருக்குறாங்க. இவன் பயந்து கரும்பு காட்டுக்குள்ளே ஓடிடுறான். அவங்களும் இந்த கரும்பு காட்டுக்குள்ளே துரத்திக்கிட்டே உள்ளே போகிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இந்த உள்ளே போன 3 பேர் மட்டும் திருப்பி வராங்க. அதுக்கிடையில் அவங்க அப்பா வந்து அந்த பையனோட அப்பா வந்து பக்கத்து தோட்டத்தில் எங்கேயோ வேலை பண்ணிகிட்டு இருந்தவர், அவர் இங்கே வராரு. அவரை அந்த போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போய்ட்டார். ஆட்டோலையோ இதில் கூட்டிகிட்டு போய்ட்டார். அவங்க போனவங்க அந்த அம்மா வந்து கத்துது, பார்த்துட்டு இந்த மாதிரி பையங்க துரத்திட்டு ஓடுறாங்க. 3 பேர் துரத்திட்டு போகிறாங்க. கத்தியெல்லாம் பெரிய பெரிய கத்தியெல்லாம் வச்சுருக்குறாங்க. பார்த்துட்டு இந்த அம்மா சத்தம் போடுது, கத்துது. உள்ளே போனவங்க ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி வந்துடுறாங்க. திருப்பி வந்தால் அவங்க கையில் கத்தியிலலாம் ரத்தக்கரையெல்லாம் இருக்குது. அவங்க பார்த்துட்டு இன்னும் ஜாஸ்தி சத்தம் போடுறாங்க. ஊர் ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க. சத்தம் கேட்டுட்டு ஊரில் இருந்த ஆளுங்கள்லாம் வந்து அந்த கரும்பு காட்டுக்கு உள்ளெல்லாம் தேடுறாங்க. கரும்பு காட்டுக்குள்ளே ஒரு ஊரே ஜனங்களே வந்து தேடுறாங்க. அங்கே ஒருத்தரையும் காணும். அதனால் திரும்பி போய்ட்றாங்க. திரும்ப சாயந்தரம் வந்து தேடுறாங்க. அப்பவும் ஒன்றும் கிடைக்கல. அப்படி போயிடுது. அது ஒரு பக்கம் போயிடுது. இந்த பையனோட அம்மா வந்து இந்த பையனை உள்ளே போனோன்னு காணோம், இவங்க கொண்டுட்டாங்கன்னு அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுது. எங்கேயோ கொண்டுட்டாங்கன்னு சந்தேகம் வருது. இந்த அம்மா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. அந்த பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் அங்கேருந்து ஒரு 2-1.5 கிலோமீட்டர் அப்படி இருக்கும். போகிறாங்க. அங்கே எப்படி போனாங்க, நடந்து போனாங்களா அப்படிலாம் தெரியலை. அங்கே போனால் இந்த அம்மா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. போலீஸ்காரங்க உள்ளே விட மாட்டேங்கிறாங்க.
அந்த அம்மா என்ன பண்ணுது, கம்ப்ளைண்ட் எழுதிட்டு போகுதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் மதுரையில் போய் எஸ்பியை போய் பார்க்குறாங்க, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை போய் பார்க்குறாங்க. அவர்கிட்ட போய் இந்த பெட்டிஷனை கொடுக்குறாங்க. அவர் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஸ்டேஷன்லேயே போய் கொடுங்க அப்படின்னு என்டாஸ் பண்ணி அனுப்பிடுறாரு. ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு அனுப்பிடுறாரு. திருப்பி இந்த அம்மா வரும்போது இந்த அம்மா போயிட்டு மதுரைக்கெல்லாம் போயிட்டு திருப்பி வரும்போது சாயந்தரம் 7 மணிக்கு மேலே ஆயிடுது. 11 மணிக்கு தான், நைட்டு 11 மணிக்கு தான் எஃப்ஐஆர் பதியிறாங்க. அது வரைக்கும் பதியலை. அதில் கேஸில் வர்ற சாட்சியத்தை நான் சொல்கிறேன். 11 மணிக்கு எஃப்ஐஆர் பதிஞ்ச உடனே ஸ்டேஷன்லேருந்து படையோடு போகிறாங்க, தேடுறாங்க. அந்த கரும்புக்காட்டுக்குள்ளே பணம் கிடைக்குது. அதை பார்த்துட்டு வர்றாங்க. இதுக்கு இடையில் என்ன ஆச்சுன்னா, இந்த முதல்ல 3 அண்ணன் தம்பிங்க 3 பிரதர்ஸ் வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒருத்தர் போய் சரண்டர் ஆகிட்டார், ஸ்டேஷனில் கோர்ட்டில் சரண்டர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் முதல்ல போய் இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இறந்த பணத்தை பார்க்கல அவங்க. அதனால் அவங்க கொலை குற்றம்னு பதியலை. ஆள் காணா போயிட்டார், மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி 164 என்னமோ 174 என்னமோ டவுட் அந்த மாதிரி இதில் கேஸில் வேற ஒரு அஃபென்ஸில் தான் எஃப்ஐஆர் பதியிறாங்க, முதல் தகவலுக்கே பதியிறாங்க. அப்படி இருந்தப்போ மறுநாள் டீட்டெயிலாக என்கொயரி பார்க்கும்போது அந்த நைட்டு 11:30 மணிக்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ண மாதிரி ரெக்கார்டில் இருக்குது. நைட்டு 11:30 மணிக்கு 11 மணிக்கு எஃப்ஐஆர் பதிஞ்ச உடனே 11:30 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போய்ட்றாங்க. தேடி பார்த்தா அந்த பணம் கிடக்குது. அங்கே பணம் கிடக்குதுன்னா கரும்பு காட்டில் வாய்க்கால் தண்ணி போகும்ல, அந்த வாய்க்காலில் குப்புரை படுத்துருக்கு, பிரேதம் குப்புரை கிடக்குது. அப்படி அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்கங்கிற எஃப்ஐஆரை மாற்றுறாங்க. அது மாற்றுறது ஒரு நாள் ஆகிடுது, மறுநாள் தான் மாற்றுறாங்க. இந்த மிச்சம் 2 பேர் அண்ணன் தம்பிகளில் 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேர் சிவகங்கையில் போய் சரண்டர் ஆகிடுறாங்க, கோர்ட்டில் சரண்டர் ஆகிடுறாங்க. 3 பேர் சரண்டர் ஆகிடுறாங்க. கேஸ் நடக்கும்போது சாட்சிகள்லாம் விசாரிக்கிறாங்க. இந்த அம்மா விசாரிக்கிறாங்க, அந்த அப்பா விசாரிக்கிறாங்க, மற்றவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க, டாக்டர் விசாரிக்கிறாங்க. டாக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியர் இன்ஜுரி, ரொம்ப கொடூரமான காயங்கள், டீட்டெயிலாக போக வேண்டாம், ரொம்ப கொடூரமான காயங்கள். ஒரு 7 காயங்கள் இருக்குது. அதில் 4 காயங்கள் தனித்தனியாகவே மரணத்தை விளைவிக்க போதுமான காயம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, தனித்தனியாகவே அந்த 4 காயங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அது ஒன்று இருந்தால் போதும் மரணம் நிகழ்ந்துடும். எந்த ஒரு காயமாக இருந்தாலும் மரணம் நிகழ போதுமான காரணம் அப்படின்னு அவர் டாக்டர் சொல்லிடுறார். முக்கியமான நரம்பெல்லாம் வெட்டுப்பட்டு போகுது, அதனால் ரத்தமெல்லாம் போயிடும், அவர் இறந்து போயிடுவார், பிழைக்க முடியாதுங்கிறது டாக்டரோட அபிப்பிராயம், வியூ. அப்படி கேஸ் நடந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் வரும்போது ரொம்ப திறமையான வக்கீல், பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், தெரியும் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பையனுக்கு ஊரெல்லாம் விரோதிகள் இருக்காங்க, நிறையா கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி பையன். அவர் சொல்கிற வாதம் உண்மையாக எல்லாம் தெரியாது, அவர் சொல்கிற வாதம் அவனுக்கு நிறைய பகையவர்கள் இருக்காங்க, விரோதிகள் இருக்காங்க, இவங்க துரத்திட்டு போனாங்க, அவன் தப்பிச்சு ஓடிட்டான், இவங்க கையில் அடிச்சிருக்கான், ஏதோ வெட்டியிருக்கலாம் கூட, காயம்பட்டிருக்கலாம், அவன் தப்பிச்சு ஓடிட்டான், அவங்கக்கிட்ட சிக்கலை ஓடிட்டான். அதுக்கப்புறம் இவங்க திருப்பி போயிட்டாங்க. இவனுக்கு விரோதிகள் நிறையா இருக்கிறவங்க வேறு எந்த இடத்துலையோ அவனை கொலை பண்ணி கொண்டு இந்த கரும்புக்காட்டுக்குள்ளே போட்டு போயிட்டாங்க. அதனால் இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு அவங்க மேலே நீங்கள் குற்றம் நிரூபித்ததாக சொல்ல முடியாது அப்படின்னு வாதம் வைக்கிறார். ரொம்ப திறமையான வாதம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா ஊரெல்லாம் தேடுறாங்க, ஒரு ஊர் முழுக்க தேடுறாங்க, அங்கே பணத்தை காணலை, பார்க்க முடியல. போலீஸ்காரங்க பார்க்குறாங்க, பணத்தை பார்க்குறாங்க. அப்போது இவங்க சொல்கிற வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. இல்லை, நீங்கள் இந்த வாதம் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு தள்ளிவிட முடியாத மாதிரியான வாதம், ரொம்ப திறமையான வாதம். இப்போ என்ன பண்ணுறது, இந்த வாதத்தை ஏற்றுக்கிட்டா முதல்ல பார்க்குறாங்க, ஊரில் இல்லை, பின்னாடி போட்டிருக்கலாம், அதனால் அந்த சந்தேகம் வருது, அந்த சந்தேகத்தின் பலனை எதிரிக்கு கொடுத்து எதிரி விடுதலை பண்ணுறது அப்படின்னும் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு அப்படி பண்ணுறதுக்கு இந்த கேஸில் மனசு வரல, பண்ண முடியாதுங்கிற மாதிரி தோணுது. ஏதோ நடந்திருக்கு, இது சாட்சி வைக்கிறத சரியாக பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரி வக்கீலுங்க செய்ய வேண்டிய வேலை, நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது அங்கேயும்.
அப்போ வந்து டிஃபென்ஸுக்கு பண்ணோம், இப்போ ப்ராசிக்யூஷனுக்காகவும் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அது என்னன்னா, ஒருத்தர் போய் சரண்டர் ஆனார்னு சொன்னார் இல்லையா, முதல்ல ஒருத்தர் சரண்டர் ஆனார்ல, அவர் வந்து அது முதல்ல துரத்திட்டு போனாங்கல்ல, அதே நாள் 10:30 மணிக்கு துரத்திட்டு போகிறாங்க. அங்கேருந்து மேலூர் கோர்ட்டு, அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அது. அங்கே போய் சரண்டர் ஆகும்போது என்ன சொல்கிறாருன்னா, என் மேலே கொலை குற்றம் சாட்டியிருக்காங்க, இந்த ஸ்டேஷனில் என் மேலே கொலை குற்றம் பதிஞ்சிருக்காங்க, அதனால் நான் சரண்டர் ஆகிறேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால் என் மேலே பொய்யா கேஸ் எஃப்ஐஆர் பதிஞ்சிட்டாங்க, அதனால நான் சரண்டர் ஆகிறார். இது வந்து ரெக்கார்டு வந்து நான் உள்ளே தேடி பார்த்தேன். அதாவது அந்த கொலை கேஸ் எல்லாம் வரும்போது 2 பண்டல் இருக்கும். ஒரு செட் ஆஃப் பண்டல்ஸ் மெட்டீரியல் பேப்பர்ஸ்னு ஒன்று இருக்கும், இன்னொரு பண்டலில் நான் மெட்டீரியல் பேப்பர்ஸ்னு இருக்கும், ரொம்ப முக்கியமில்லாத ஆவணங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இதில் நான் தேடி பார்த்தேன் அந்த சரண்டரான பெயில் அப்ளிகேஷன், பெயில் பெட்டிஷன் இருந்துச்சு. அதில் பார்த்தா கரெக்டாக 11:30 மணி 12 மணி 11:30-12 மணிக்குள்ளே சரண்டர் ஆகிட்டார் காலையில். அதாவது துரத்திட்டு போகிறது 10:30 மணி, 11:30-12 மணி 12:30க்குள்ளே மேலூர் கோர்ட்டில் என் மேலே கொலை குற்றம் சாட்டியிருக்காங்கன்னு சரண்டர் ஆகிட்டார் போய். அப்போது இவருக்கு அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது தெரியுது. யாருக்கு? அந்த சரண்டரான ஒரு பிரதர்ஸில் 3 சகோதரர்கள் ஒரு பையனுக்கு அவங்க இறந்து போயிட்டாங்கிறது தெரியுது. தெரிஞ்சதுனால தான் போய் சரண்டர் ஆகிடுறாரு. ஆனால் எஃப்ஐஆர் எப்போ பதியப்படுதுன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, விரட்டி விட்டுறாங்க. அந்த மதுரைக்கு போகுது, மதுரையில் போய் எஸ்பியை பார்க்குது, எஸ்பி என்டாஸ்மெண்ட் போட்டு போய் பதியணும்னு சொன்னப்பறம் அதுக்கப்புறம் வந்து பதியிறாங்க. இந்த மாதிரி திருப்பி வரும்போது ராத்திரி 8:30 மணி 11 மணிக்கு தான் எஃப்ஐஆர் பதியிறாங்க. எனவே ராத்திரி 11 மணிக்கு தான் எஃப்ஐஆர் பதியிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து என் மேலே கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்குதுன்னு பகல் 11 மணிக்கு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இவருக்கு வந்து அவன் கொலையாயிட்டான், அவன் இறந்து போயிட்டாங்கிறது இவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு வந்துடுதாங்க. சரி, இவன் இறந்து போயிட்டான்னு தெரியுது. இந்த இடத்துல தான் இறந்தாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? சொல்கிறான், தேடி பார்க்குறாங்க, தப்பிச்சு போய்ட்றான். இந்த இடத்துல தான் இறந்தான் அப்படின்றது எப்படி நிரூபிக்கிறது? அது நிரூபணம் வேணும் இல்லையா? அவர் சொல்கிறாரு, வேற எங்கேயோ யாரோ கொலை பண்ணிட்டாங்க, கொண்டு வந்து கரும்புக்காட்டுக்குள்ளே போட்டுட்டாங்க, அதனால் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே தான் கொலை நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணுமில்ல. அதுக்கு பார்க்குறதுக்கு என்னென்னா, நான் முன்னால் சொல்லும்போது போலீஸ்காரர் ரொம்ப திறமையாக எழுதியிருப்பாங்க, அதனாலே ஒருத்தர் கன்விக்ட் பண்ண முடிஞ்சிச்சின்னு சொன்ன ஒரு இதில் அது இந்த கேஸ் தான். அதில் பாறை மகத்தன்னு ஒன்று எழுதுவாங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு பார்த்த உடனே பிணம் கிடக்கிற இடத்த பார்த்து அந்த இடம் எப்படி இருக்குது, அங்கே என்னென்னவெல்லாம் இருக்குது, சுற்றி என்ன இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குது, அவங்க உடம்பு எப்படி கிடக்குது, மல்லாக்கப்படுத்திருக்காரா, கொப்பரப்படுத்திருக்காரா, கையை விரிஞ்சிருக்குதா, மூடி இருக்குதா, எல்லாம் எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது அந்த பையன் குப்புறப்படுத்திருக்குது, பிணம் வந்து குப்புற கிடக்குது, இடது கை வந்து ஒரு கரும்பை பிடிச்சிருக்கு, ஒரு கரும்பை இறுக்கி பிடிச்சிருக்கு. அதை பிடிச்சிருக்கும்போது என்னென்னா, இறந்து போனப்பறம் இடிச்சு பிடிக்கிறதுன்னா உயிரோடு இருக்கும்போது தான் பிடிக்க முடியும், இறந்து போயிட்டால் பிடிக்க முடியாது, இறுக்கமாக பிடிக்க முடியாது. உயிரோடு இருக்கும்போது பிடிச்சிக்கிட்டா, இறந்து போனால் அது பிடி இறுகி போயிடும். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிரமப்பட்டு தான் அதை விரித்து எடுக்கணும். அந்த மாதிரி தான் அந்த கை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இது வந்து செத்து போனதுக்கப்புறம் பாடியை கொண்டாந்து இங்கே போட்டிருந்தா இந்த கை இப்படி பிடிச்சிருக்க முடியாது. அதனால் அந்த வாதம் இதில் அடிபட்டு போகுது, வக்கீலோட வாதம் இதில் அடிபட்டு போகுது. வெளியில் யாரோ கொண்டுட்டு இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னு சொல்கிற வாதம் அதை வந்து இந்த ஒரு பார்வை முகத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு வாக்கியம், அதாவது இடது கை கரும்பை கட்டையை இறுக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல தான் செத்துருக்கான் அப்படிங்கிறது முடிவு வரலாம். அதனால் அந்த வாதம் போயிடுது. அப்புறம் எத்தனை மணிக்கு இறந்தார், இறப்பு எப்போ நேர்ந்திருக்கு, அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வரும்போது போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறதுக்கு இத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி இறப்பு நடந்திருக்குன்னு அதில் சொல்லுவாங்க. அந்த பார்த்தா கோரிலேட் பண்ணி பார்த்தா பொருத்தி பார்த்தாக்க இவங்க துரத்திட்டு போன நேரமும் ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கு உள்ளர இந்த இறப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது முடிவு வந்துடுது. அப்போ இவங்க துரத்திட்டு போகிறாங்க, திருப்பி வெளியில் வராங்க, இதை ரத்தக்கரையோடு இருக்குது, இவங்க போயிடுறாங்க. அங்கே தான் கொலை நடந்திருக்குது. முதல்ல தேடும்போது ஏன் தெரியல, ஊரெல்லாம் தேடுறாங்க, ஏன் தெரியல, பின்னாடி தேடும்போது தெரியுது.
அப்போ முதல்ல தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்ல, கரும்பு காட்டில் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது தண்ணி நிறையா இருக்கலாம். அதில் உடம்பு வந்து பிரேதம் வந்து அமுங்கி போயிருந்துருக்கலாம், தண்ணிக்குள்ளே மறைஞ்சு போயிருந்தால் தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சாயந்தரம் நடராத்திரியில் போய் பார்க்கும்போது தண்ணி வடிஞ்சு இருந்திருக்கலாம், அப்படி தெரிஞ்சிருக்கலாம். இது ஒரு அனுமானம் தான், அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல தான் இறந்தாங்கிறதுக்கு எவிடன்ஸ் வந்து ப்ரூஃப் வந்து நிரூபணம் வந்து இந்த கையில் பிடிச்சிருக்குது, கரும்பு பிடிச்சிருக்கு. இந்த பாறை மகத்தர் அழகாக எழுதுனதுனால தான் இந்த முடிவு பண்ண முடிஞ்சுது. ரெண்டாவது, அந்த அவன் சரண்டர் ஆன பெட்டிஷனில் 11:30 மணிக்கே சரண்டர் ஆகிட்டான், கொலை நடந்துருச்சுன்னு அவன் சொல்லிடுறான். அதனால் இவங்க துரத்திட்டு போன சமயத்தில் அவங்க வெட்டுனதுனாலையும் குத்துனதுனாலையும் அது பலமான காயம், ரொம்ப பலமான காயம். ஒவ்வொரு காயமே தனித்தனியாக மரணத்தை விளைவிக்க போதுமான காயம்னு ஜட்ஜ் சொல்லிடுறாரு. அந்த கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்து போய்ட்டார். அதனால் இவங்க துரத்திட்டு போனப்போ குத்துனதுனால கரும்பு காட்டுக்குள்ளே தான் குத்தியிருக்காங்க, அங்கே தான் அவன் இறந்து போனான் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வர முடிஞ்சிச்சு. அதனால் 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை, 3 பிரதர்ஸுக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தேன் அந்த கேஸில். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், பார்த்து வாதம் வைக்கணும் வக்கீலுங்க, ப்ராசிக்யூஷன்லேயும் சரி டிஃபென்ஸ்லேயும் சரி. அந்த மாதிரி நிறைய பேர் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை பார்க்குறதே இல்லை. பொதுவாக சில பேர் பார்ப்பாங்க, எல்லாரும் அப்படி பார்க்குறது இல்லை. ஆட்டோவில் 3 பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பு ஆட்டோவில் 3 பேர் வராங்க, அண்ணன் தம்பி. அதான் தொடக்கம். இன்னொருத்தர் கான்ஸ்டபிள் வராரு, சைக்கிளில் வராரு. அந்த சைக்கிளில் வரவர் தான் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய்டாரு. அவர் ஏன் சம்மந்தம் இல்லாமல் போலீஸே அங்கே வந்து அவங்க அப்பா முன்விரோதம் ஏதாவது இருக்குது? அதில் ஏதாவது முன்விரோதம் ஏதாவது இருந்திருக்கணும். முக்கியமான காரணம் ஏன் டவுட் வருதுன்னா, நீங்கள் வந்து அந்த அம்மா வந்து பையனை காணோம், 3 பேர் விளையாட்டு வந்தாங்க, என் புருஷனையும் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி புகார் கொடுக்க வருது. அந்த போலீஸ் வந்து புகாரை ஏற்கலை. அப்புறம் மதுரை எஸ்பிக்கு போகிறாங்க, திருப்பி அனுப்புகிறாங்க. இந்த காலதாமதம் நடக்குது. முன்கூட்டியே காலையில் போலீஸும் வராரு. அப்படிங்கும்போது போலீஸ் உடந்தையோடு நடக்குதா? அதில் அது முன்விரோதம் அல்லது என்ன காரணம், மோட்டிவ் அப்படிங்கிறது இருக்குல்லே, நோக்கம், எதுக்காக இவனை கொலை பண்ண வர்றாங்க, அந்த நோக்கத்தை பற்றி எந்த விதமான சாட்சியமும் இல்லை. கோர்ட்டில் சொல்லலை. துரத்திட்டு வந்தாங்க, நடந்துச்சு, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. மோட்டிவ் வந்து முக்கியமான காரணம் தான், மோட்டிவ் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அது என்ன காரணங்கிறது அது எதுனாலையோ அவங்க சொல்லலை. அதில் போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்காங்கன்னு சொன்னால் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் அந்த பையங்களுக்கு ஏதோ உறவு இருந்திருக்கணும். இந்த கூட வந்தாங்களே அந்த பையங்களுக்கு ஏதோ சொந்தமோ அல்ல தெரிஞ்சவங்களோ ஏதோ ஒரு வகையில் நெருக்கம் இருந்திருக்கு. ஆனால் அதை பற்றி அவங்க போலீஸில் வந்து அதனால தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போகும்போது துரத்தி விடுறாங்க, வெளியில் உள்ளே விடாமல் துரத்தி விடுறாங்க. அதனுடைய காரணமாக தான் அது இருக்கும். அந்த இவனை கூட்டிகிட்டு போய் வேற எங்கெங்கேயோ வச்சுருந்து அந்த அப்பாவை வச்சுருந்து ரொம்ப நேரம் வச்சுருந்து அப்புறம் தான் விடுறாங்க அவங்க அப்பாவை. அது இருந்திருக்கலாம். அப்பாவை அவங்க ஆட்சிட்டு போன நோக்கமே வந்து இப்போ இந்த பையனை கொலை பண்ண வரப்போ தடுத்துருவார் அப்படிங்கிறதுக்காக கூட இல்லை. அவங்க அப்பா கொஞ்சம் வயசானவர் தான், ரொம்ப வயசானவர் இல்லைன்னா ஓரளவு வயசானவர். அதுக்கு தடுத்துருவாருங்கிறதுக்காக போகல, அவர் வேறு ஏதோ காரணத்துக்காக கூட்டிகிட்டு போய்ட்றாரு. என்ன காரணம் இல்லைலாம் சொல்லலை. அவர் என்னை கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தாங்க, 2 மணி நேரம் வச்சுருந்தாங்க, அப்புறம் தான் விட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாரே தவிர அடித்தாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவர் சாட்சியத்தில் அப்படி வரல. ஏதாவது இதுக்கு உண்டான ஒரு மூல காரணம் ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அது கோர்ட்டில் அது வெளியில் வரல. என்ன காரணத்தினால வரலங்கிறது நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த குத்து காயங்கள் பட்ட இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் எதுக்காக நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளால் யூகிச்சுக்க முடியும். கண்ணில் குத்தியிருக்கான், அப்புறம் முக்கியமான உறுப்புகள்லாம் குத்தியிருக்கிறான், தொடையில் குத்தியிருக்கிறான். தொடையில் குத்தினப்போ தான் அந்த ரொம்ப ஆழமான காயம், ரொம்ப அது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி தான் இருக்குமே தவிர முன்விரோதம் அந்த நோக்கம் இருக்கணும். சாதாரணமாக நோக்கம் இல்லைங்கிறதுனால விடுதலை பண்ணிட முடியாது. நோக்கம் நிரூபிக்கலை, நோக்கத்தை சொல்லலை, காரணமே எல்லாம் வெட்டிட்டாங்கன்னு சொல்கிறது அப்படி சொல்ல முடியாது. முதல் நபர் போய் நான் தான் கொலை பண்ணேன்னு அவங்க வந்து சந்தேகப்படுறாங்க, வழக்கு போடுறாங்கன்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆனாரு. இன்னும் 2 பேரும் அதே காரணம் தான் சொல்கிறாங்களா? அவங்க வந்து அன்னைக்கு போகலை, அவங்க இந்த கொலை குற்றமாக மாற்றிடுறாங்க இல்லையா. இறந்து போனதுக்கப்புறம் 11 மணிக்கு போயிட்டு இதில் பிரேதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் மறுநாள் தான் எஃப்ஐஆரில் வந்து 174 மாற்றி 302ன்னு போடுறாங்க. 302 கொலை குற்றம் மாற்றியாச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க போய் சரண்டர் ஆகிறாங்க சிவகங்கையில். அதுக்கப்புறம் அந்த 2 பேர், ஒரு பையன் முன்னாடியே சரண்டர் ஆகிட்டான். பாதிக்கப்பட்டவங்க உடனடியாக காவல் நிலையத்துக்கு போகலாம், புகார் அளிக்கலாம், அப்படிலாம் இருக்குது. இன்னமும் அப்படி தான் சொல்லிட்டு வரோம். அப்படிங்கும்போது ஒரு பெண் அந்த இடத்துல வந்து அவங்க அந்த அம்மா தானே போகிறாங்க, அந்த கொலை உண்டவருடைய தாயார் போகிறாங்க.
கணவரையும் இந்த மாதிரி அழைச்சிட்டு போயிட்டாங்க, என்ன ஏதுன்னு தகவல் தெரியல, பையனை காணோம். அப்படிங்கும்போது போகிறாங்க. ஆனால் அங்கே புகார் வாங்கலைங்கிற பட்சத்தில் நீதிமன்றம் இதில் தலையிட முடியுமா? அது எப்படி? அது அப்புறம் இங்கே போகலன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க, எஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அவங்க நீங்கள் திருப்பி அங்கேயே போய் கொடுன்னு சொல்கிறது சரியா? இல்லை அந்த புகாரை அவங்களே வாங்கி எஸ்பி ஆஃபீஸில் நானே வாங்கிக்கிறேன், இங்கே வாங்கி நான் இங்கே தான் டைரக்ஷன் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறது அது சரியா? இது என்ன இது ஒரு நீங்கள் சொல்கிறதுல எல்லா புகாரும் போகணுன்னு பதிகிறாங்களா அப்படின்னா அதில் சில இதெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ உடனே பதியறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய கேஸ் அது மாதிரிலாம் உடனே பதியறதில்லன்னு வந்திருக்கு. ஒவ்வொருத்தருமே செல்வாக்காக இருக்க முடியாதுல்ல. உண்மை தான் அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது மாதிரிலாம் கேஸ்லாம் போயிருக்கு. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த எஃப்ஐஆர் புகார் கொடுத்தா உடனே 15 எஃப்ஐஆர் போடணும்னு சுப்ரீம் கோர்ட்லேருந்து டைரக்ஷன் இருக்குது. இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் சில இப்படி நடைமுறைகளில் இருக்கத்தான் செய்யுது, அதுவும் இருக்குது. சில பேர் சில நேரங்களில் சில ஸ்டேஷனில் இது மாதிரி பதியாமல் இருக்கிறது நடைமுறையில் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது யாருமே. அந்த மாதிரி நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அது மாதிரி எஸ்பி கிட்ட போனப்போ அவரே அந்த புகார் வாங்கியிருக்கலாமான்னு. வாங்கியிருக்கலாம். அவங்க எஸ்பி இப்போ அங்கே மாவட்ட அதிகாரி வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை அங்கேயே அவங்க வாங்கி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை இவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். ஆனால் இவர் என்ன என்டாஸ்மெண்ட் போட்டு நீ அங்கே போய் கொடுன்னு சொல்கிறாரு. இந்த கேஸில் அப்படி தான் நடந்திருக்கு. அங்கே போய் கொடுக்குறாங்க, அப்போ தான் பதிகிறாங்க. அப்போ தான் அந்த டிலே ஆகுது. காலையில் 10:30 மணிக்கு 11 மணிக்கு ஆரம்பித்தது, ராத்திரி தான் 8:30 9 மணிக்கு தான் பதிகிறாங்க எஃப்ஐஆர். அது வரைக்கும் டிலே ஆகிடுது. அது இதனால தான் 15. நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்பி வந்து அந்த புகாரை வாங்கிட்டு அவரே அனுப்பியிருக்கலாம், ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கலாம். இல்லை இது போன்ற இதில் வந்து நீதிமன்றம் கருத்து தெரிவிக்கலாம்ல? கண்டிப்பாக தெரிவிக்கலாம், கண்டிப்பாக தெரிவிக்கலாம். ஆமாம், அதெல்லாம் சொல்லுவோம், எல்லாம் சொல்கிறது தான். எல்லாம் என்ன சொன்னாலும் நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் வேறு மாதிரி சிக்கலும் வருது, அது இப்போ சொல்ல வேண்டாம். வேறு சிக்கல் வேறு இடத்துல சொல்வது. ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்கீங்க. இது வந்து அந்த 3 பேருக்கும் ஒரு தண்டனை, அதாவது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு குற்றவாளியும் தப்பிக்கக்கூடாது, நிரபராதிக்கும் நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் அந்த தாய்க்கு வந்து ஒரு மனநிறைவு அழைச்சிருக்கு இந்த தீர்ப்பு. அது மட்டும் இல்லை, நீங்கள் தீர்ப்புன்னு யாரை சொல்லுவீங்க? யாரோட தீர்ப்புன்னு சொல்லுவீங்க? உங்கள் பேர் யார் நீதிபதியாக இருக்காங்களோ அவங்க பேரை சொல்லி என் பேரை தான் சொல்லுவீங்க. இவர்கிட்ட போச்சு இந்த வழக்கில் அவர் விடுதலை பண்ணிட்டாருன்னு சொன்னால் எனக்கு தானே கெட்ட பேர் அது. அதனால் நான் வந்து அதெல்லாம் ரொம்ப என்னால் முடிஞ்ச வரைக்கும் 2 பக்கமும் பார்ப்பேன். ப்ராசிக்யூட்டர்ஸ் அரசு தரப்பில் விட்டு போயிருந்தால் அதையும் பண்ணுவேன், டிஃபென்ஸ் லாயரில் விட்டுருந்தா அதையும் பண்ணுவேன். அது மட்டுமே இல்லை, எவிடன்ஸ் எடுக்கும் சாட்சிகள் விசாரணை நடக்குதுல்ல, அந்த சமயத்தில் முக்கியமான சில இடங்களில் விட்டுருவாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. ப்ராசிக்யூட்டர் சைடும் சில நேரத்தில் கேட்க மாட்டாங்க, இது டிஃபென்ஸ் சைட்லேயும் சில நேரத்தில் கேட்காம விட்டுருவாங்க. ஆனால் அந்த இடத்துல நான் என்னுடைய கேள்வி போட்டு பதில் வாங்கிடுவேன். முக்கியமான கேஸில் எல்லா கேஸ்லேயும் அநேகமாக நிறைய விட்னஸ் நிறைய சாட்சிகள்கிட்ட நான் கோர்ட்டு கேள்வின்னு போட்டு பதில் வாங்கியிருப்பேன். ஏன்னா அதெல்லாம் முக்கியமான ஒரு லிங்க் அது விட்டு போயிடும் அவங்க கேட்க வரலைன்னா. அது மாதிரி நான் கேள்வியும் கேட்பேன். நான் எனக்கு சந்தேகம் எனக்கு பூரண திருப்தி வர வரைக்கும் நான் கேள்வி கேட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். அப்போ அதுக்கப்புறம் ப்ராசிக்யூட்டரும் கேட்கலாம், இவங்களும் குறுக்கு விசாரணை அவங்களையும் திருப்பியும் பண்ணலாம் அந்த கேள்வி மேலே. ஆனால் அந்த கேள்வியை நான் நிறைய இடத்துல கேட்டு பதில் வாங்கிடுவேன். அப்படி பண்ணால் தான் கடைசியில் வந்து தீர்ப்பு யாரோட தீர்ப்புன்னு சொல்லுவீங்க இல்லையா, அது என்னோடய தீர்ப்புங்கிறப்போ தப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட். இழந்த மகனை வந்து திருப்பி கொண்டு வர முடியாது, ஆனால் உங்கள் தீர்ப்பு வந்து அந்த தாய்க்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி அளிச்சிருக்கும். யாராக இருந்தாலுமே ஒரு கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை கிடைக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும், கோர்ட்டோட விருப்பமும் அதுதான். எல்லோரும் சாட்சிகள் சரியாக இல்லைன்னா கோர்ட் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு கேஸ் பின்னாடி வரப்போகுது, உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், அப்படி கூட இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்படியெல்லாம் கூட இருக்குது, வழக்கு இருக்குது பின்னாடி வருவது. வணக்கம். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.